வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, ரேவதி கிட்ட, ரேவதி நானும் 2 டேஸாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன் முகமே சரியில்லை, வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டியல்ல, வெளிநாடு போகும் பொழுது இந்த மாதிரி சேடாக இருக்கக்கூடாது, அதுவே ஃப்ளைட்டில் போகும் பொழுது ஒரு டிப்ரெஷனாக இருக்கும். இங்கே பாரு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, ஃபேமிலியை விட்டு பிரியிறோம் அப்படின்னு வருத்தப்படாத, 5 இயர்ஸ் நீ அங்கே ஒர்க் பண்ணினா எல்லாமே சேஞ்ச் ஆயிரும், சரியா? இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி ஓகே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வெளியில் வராரு. அப்போ நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, குடும்பத்தை விட்டு நான் போக போகிறேன், அதை விட எனக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் என்னை ரொம்பவே தடுக்குது, ஆனால் எந்த விஷயம்னு தெரியல அப்படின்ட்டு ரேவதி ரொம்ப வருத்தமாக உட்காந்துருக்காங்க. அப்போ தான் ரேவதியோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ரேவதியோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறத பார்த்துட்டு ரேவதி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுடி. அப்போ ரேவதியோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னடி உனக்கு இன்னும் 2 நாளையில் ஃப்ளைட்டுன்னு கேள்விப்பட்டேன், எத்தனை மணிக்குடி வருவேன்? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாண்டி வருவேன். ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னடி நீ பேசுகிறதே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா? அங்கே உன் அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டாடி நீ ஃபாரின் போகிறது? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லடி அதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஃப்ரெண்டு கேட்குறாங்க, அப்புறம் என்னடி ஆச்சு, ஒரே வருத்தமாக இருக்க, ஏதாவது பிரச்சனையா? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. அப்போ ஃப்ரெண்டு கேட்குறாங்க, இங்கே பாரு, நான் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என்ன நடந்தாலும் எனக்கு தெரியும், ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொல்லு, ஏதாவது பிரச்சனையா? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாண்டி, ஒரு சின்ன மனக்குழப்பம். அப்போ ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னடி மனக்குழப்பம்? ரேவதி சொல்கிறாங்க, இல்லடி நான் தப்பான முடிவு எடுக்கிறேன்னு தோணுது. அப்போ ஃப்ரெண்டு கேட்குறாங்க, ஏன்டி இப்படி பேசுகிற? இங்கே பாரு, ஆரம்பத்திலே நான் உன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு அப்புறம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு. விசா வரைக்கும் வந்துருச்சு, நீ கையெழுத்து போட்டால் 5 இயர்ஸ் இங்கே ஜாலியாக ஒர்க் பண்ணலாம். இது கேட்டதோட ரேவதியும் சரிடி அப்படின்னு சொல்ல, அப்போ ஃப்ரெண்டு கேட்குறாங்க, இங்கே பாரு, கையெழுத்து போட்டு முடித்த பிறகு எதுவுமே பண்ண முடியாது, தயவு செஞ்சு டக்குன்னு உன்னோட பிளானை மாற்றிடாத. இது கேட்டதோட ரேவதியும் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ரேவதியோட ஃப்ரெண்டு நினைக்கிறாங்க, இவ ரொம்ப பெரிய குழப்பத்தில் இருக்கா, போவோமா வேணாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கா. இப்படி குழப்பத்தில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அவள் ஹஸ்பண்டை இவள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன், விட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி ரூமில் உட்காந்துருக்காங்க. நம்ம தப்பான முடிவு எடுக்கிறோமோ, அம்மா அப்பாவை பிரிகிறத விட எனக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் மனசு வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு ரேவதி நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியை கூப்பிட்றாங்க. ரேவதி அந்த இடத்துக்கு வந்ததோட சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி உனக்கு ஒரு ஜுவல் வாங்கிட்டு வந்திருக்கேன், இங்கே பாரு. அப்போ ரேவதி கேட்குறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க? அப்போ அங்கே அக்கா தங்கச்சி எல்லோரும் வராங்க, நம்ம சந்திரா ரோகிணி அப்படின்னு எல்லோரும் வராங்க. அப்போ ஸ்வாதி கேட்குறாங்க, என்னம்மா ரேவதிக்கு மட்டும் ஸ்பெஷலா? அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ரேவதிக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, ஸோ அவள் இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டால் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பாள், அதான் அவளுக்கு வாங்கிட்டு வந்தேன். என்ன ஸ்வாதி, உனக்கும் ஏதாவது வேணுமா? அப்போ ஸ்வாதி சொல்கிறாங்க, இல்லைம்மா, அக்காவுக்கு மட்டும் வாங்கிட்டு வரீங்களேன்னு கேட்டேன். அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு இதே மாதிரி நிறையா வாங்கிட்டு வரேன். இது கேட்டதோட ஸ்வாதி சொல்கிறாங்க, அம்மா நான் சாதிக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது, அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னெல்லாம் கேட்டு வாங்கணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சிரிக்கிறாங்க, சரிடி அப்படின்னு. அப்புறமா ராஜாவை கூப்பிடுறாங்க, ராஜா வாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி வந்துடுறாரு. அப்போ சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட, மாப்பிள்ளை இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தி கேட்குறாரு, என்னத்தை இது? சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதிக்கு அழகான நெக்லஸ் வாங்கிட்டு வந்தேன், அதான் உங்கள்கிட்ட கொடுத்தேன், நீங்கள் ரேவதிக்கு போட்டு விடுங்க, நாங்கள் எல்லாருமே பார்க்கணும். இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. அப்போ ரேவதி கழுத்தை காமிக்கிறாங்க. அப்போ கார்த்தி போட்டு விடுறாரு. அப்போ சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு, இந்த நெக்லஸ் ரேவதிக்கு எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதோட
நம்ம கார்த்தியும் ஆமத்தை அப்படிங்கிறாங்க. அப்ப ரேவதி வந்துட்டு கார்த்தி நெக்லஸ் போட்டு விட்டதுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி இதனால உனக்கு ஒன்றும் கோவம் இல்லையே? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி அந்த இடத்துல இருந்து அவங்க ரூமுக்கு போயிட்டு கார்த்தியை பத்தியே யோசனை பண்றாங்க. ரொம்ப நல்லவரா இருக்காரு, இவரை பத்தி நம்ம எதுவும் தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்ட்டு ரேவதிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்பதான் நம்ம கார்த்தி இங்கேருந்து ரேவதி கிட்ட வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்றாரு. ரேவதி கேக்குறாங்க, எதுக்கு சாரி சொல்றீங்க? கார்த்தி சொல்றாரு, இல்ல இது மாதிரி அத்தை சொன்னதுனால அங்கதான் அவங்க கழுத்துல நான் நெக்லஸ் போட்டு விட்டேன் உங்க அனுமதி இல்லாம. ரேவதி சொல்றாங்க, நான் அனுமதி கொடுக்கல அப்படின்னு யாரு சொன்னது? அதான் நான் கழுத்தை காமிச்சேன்னா. அதுக்கு கார்த்தி சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாரு. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, ரொம்ப ஜென்டில்மேனா இருக்காரு, இவரை போயிட்டு நம்ம இப்படி தப்பா நினைக்கிறோமே அப்படின்னு. ரேவதிக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதுக்கப்புறம் சீனை செட் பண்ணி நம்ம பரமேஸ்வரியை காமிக்கிறாங்க. பரமேஸ்வரி தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய கெட்ட கனவு வருது. முருகன் தான் வந்து கனவுல சொல்றாரு, என்னன்னா கார்த்தியை விட்டு ரேவதி பிரிய போறா, நீ தான் அவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு பரமேஸ்வரிக்கு ஒரு கனவு வருது. பரமேஸ்வரி டக்குன்னு துடித்து பிடிச்சி கிளம்புறாங்க. பரமேஸ்வரிக்கு ஒரே மனசு குழப்பமா இருக்கு. நேரா சாமியை போய் கையெடுத்து கும்பிடுறாங்க. எனக்கு ரொம்ப பெரிய கெட்ட கனவு வந்துச்சு, என் பேரங்கிட்ட இருந்து ரேவதி பிரியற மாதிரி. அப்படி எதுவும் நடக்கவே கூடாது. கடவுளே, நீங்க தான் பாத்துக்கணும். எனக்கு ஒரே மனசு கஷ்டமா இருக்கு. என் ரேவதியும் என் கார்த்தியும் பிரியக்கூடாது. கார்த்திக்கு இப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இப்பதான் அவன் ரேவதியை பிரிஞ்சான். மறுபடியும் அவனோட வாழ்க்கையில புயலை கொண்டுட்டு வந்துடாதீங்க அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம பரமேஸ்வரி வந்து சாமி கிட்ட வேண்டாங்க. அப்ப டக்குன்னு அங்க உள்ள விளக்கு அணையுது. இத பார்த்ததோட பரமேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, அப்ப இது நடக்க போகுதா? நீங்க என்ன எச்சரிக்கிறீங்களா அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரி சாமியை பார்த்து கேக்குறாங்க. அப்புறமா பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, நாளைக்கு காலையில நம்ம ரேவதியை பார்த்து பேசுவோம், கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பரமேஸ்வரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை பொழுது விடிஞ்சதோட பரமேஸ்வரி கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. கார்த்தி போனை பார்த்துட்டு, என்ன இது கார்த்திக், பாட்டி காலையிலேயே ஃபோன் பண்றாங்களே அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க பாட்டி. பாட்டி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, உன்னை பார்க்கணும் போல இருக்கு, வரியாயா? கார்த்தி சொல்றாரு, பாட்டி நேத்து தானே பாட்டி பேங்க்ல பார்த்தோம், என்னாச்சு? பரமேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி ஒரு கெட்ட கனவு கண்டம்பா, நீ ரேவதியையும் கூட்டிட்டு வரியா? கார்த்தி சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கவலைப்படாதீங்க, இன்னும் 10 நிமிஷத்துல நானும் ரேவதியும் அங்க இருப்போம் அப்படின்னு சொன்னதோட பாட்டியும் சரிப்பா அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி நேரா ரேவதியை போய் பாக்குறாங்க. ரேவதி நேரா கார்த்தி கிட்ட, சொல்லுங்க ஏதாவது வேணுமா? கார்த்தி சொல்றாரு, பாட்டி வந்துட்டு நம்ம ரெண்டு பேரையும் பார்க்கணும்னு சொல்றாங்க. ரேவதி கேக்குறாங்க, ஏதாவது பிரச்சனையா பாட்டிக்கு? அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல, அவங்க ஏதோ பிரச்சனையில இருப்பாங்க போல, என்னன்னு தெரியல, அதான் பார்க்க போவோமா? இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறாங்க. அப்ப டக்குன்னு சந்திரா கேக்குறாங்க, ரேவதி நில்லு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, சொல்லுங்க சித்தி. சந்திரா கேக்குறாங்க, ரெண்டு பேரும் இப்ப எங்க கிளம்பிட்டீங்க? அக்கா கிட்ட சொல்லிட்டு போறீங்களா இல்லையா? ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்க, நாங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போகணும்னா வீட்டுல எல்லாருக்கிட்டையும் தொடர்ச்சியா இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணுமா? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ எங்க போறனாலும் அக்கா கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், உனக்கு தெரியாதா? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நானும் அவரும் முக்கியமான இடத்துக்கு போறோம், நீங்க தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போறாங்க. இத பார்த்துட்டு சந்திரா டென்ஷன் ஆகுறாங்க. இவ்வளவு தைரியம் இருந்தா நம்மளையே இவ இப்படி எதிர்த்து பேசுவா அப்படின்ட்டு, அக்கா வரட்டும், அக்கா கிட்ட சொல்லிட்டு மறுவேளை பாக்குறேன் அப்படின்னு சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி வந்ததோட சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, அக்கா வர வர நம்ம ரேவதிக்கு திமிரு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு. சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, ஏன் சந்திரா இப்படி சொல்ற? அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, அந்த டிரைவரை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போறா, ஆனா எங்க போறேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா, அக்கா கிட்ட சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னா சொல்ல முடியாது அப்படின்னு திமுர்ல போறா. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, டிரைவரா? யாரது? அப்ப சந்திரா சொல்றாங்க, உன் மாப்பிள்ள ராஜாதான். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, ரேவதி உனக்கும் பொண்ணு மாதிரி தான். அப்ப பொண்ணை கல்யாணம் பண்ண பையன் உனக்கும் மாப்பிள்ள மாதிரி தானே, ஏன் இப்படி பேசுற அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, அவன் யாரு அப்படிங்கிற உண்மையை பத்தி எனக்கு முழுசாவே தெரியும், அதனாலதான் நான் இவ்வளோ கோவத்தோடையும் ஆதங்கத்தோடையும் பேசுறேன்.
என்னோட ஆதங்கம் என்னன்னு புரியாம நீ பேசுற. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனை பத்தின உண்மை உனக்கு தெரிய வரும். அப்ப நீ ரொம்ப வருத்தப்பட போற பாரு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி அதை விட இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? சந்திரா சொல்றாங்க, ரேவதி எங்கேயோ அந்த டிரைவர் கூட போறா. ஆனா எங்க போறேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. ஒருவேளை அந்த ராஜா அந்த பரமேஸ்வரி வீட்டுக்கு ரேவதியை கூட்டிட்டு போனா என்ன பண்றது? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அந்த கிழவி வீட்டுக்கு எதுக்கு கூட்டிட்டு போகணும்? தேவையில்லாம நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சந்திராவோ பேசுறாங்க. இது கேட்டதோட சந்திரா நினைக்கிறாங்க, அக்கா காரிக்கிட்ட நம்ம என்ன சொன்னாலுமே நம்ப மாட்டேங்கிறாளே, இவளுக்கு ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அதுக்கு நம்ம சரியான ஆதாரம் தேவைப்படுது அப்படின்ட்டு சந்திரா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து நேராக பரமேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. பரமேஸ்வரி அவங்க 2 பேரையும் வாங்க வாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம ரேவதி கேட்குறாங்க, ஏன் பாட்டிம்மா வர சொன்னீங்க? அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, வாத்தா, நேற்று ரொம்ப பெரிய கெட்ட கனவு கண்டேன் தெரியுமா? அதுலேருந்து எனக்கு தூக்கமே வரல. அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு உங்கள் 2 பேருக்காக வேண்டிட்டு தான் வீட்டுக்கே வந்திருக்கேன். அப்போ கார்த்தி கேட்குறாரு, பாட்டி என்ன பாட்டி? அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஐயா கார்த்தி, எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனை ஆயிட்டுப்பா. இங்கே பாருப்பா, உங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும்ல. அதுக்கு பாட்டி ரேவதி கேட்குறாங்க, பாட்டி இப்போ என்னாச்சு உங்களுக்கு? பாட்டி சொல்கிறாங்க, இல்லை உங்கள் 2 பேரும் பிரியிற மாதிரி ஒரு கனவு கண்டேன். அப்போ முருகன் வந்துட்டு எனக்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரியே இருந்துச்சு. ஏதோ தப்பு நடக்க போகிற மாதிரி தோணுது. அதான். இது கேட்டதோட ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கார்த்திக்கு டக்குன்னு ஒரு ஃபோன் வருது ஆஃபீஸ்லேருந்து. அப்போ கார்த்தி வேற வழியே இல்லாமல் ஃபோனை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமாக போயிடுறாரு. அப்போ பரமேஸ்வரி நேராக ரேவதி கிட்ட, அம்மாடி ரேவதி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? அப்போ ரேவதி கேட்குறாங்க, சொல்லுங்க பாட்டி. பரமேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ராஜா, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ரேவதி சொல்கிறாங்க, ஏன் பாட்டி எப்படி கேட்குறீங்க? அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ சொல்லுமா, அவனோட குணம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ அந்த பையனை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பியுமா? நீ வேற எதுவும் மனசில் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க, அப்போ ரேவதி சொல்கிறாங்க, பாட்டி இப்படி கேட்டால் எப்படி பாட்டி? அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உன் மனசில் என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக சொல்லிடுமா, அதான் நல்லது. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, பாட்டி என்ன பாட்டி, இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? அப்படி நீங்கள் என்ன கனவு கண்டீங்க? அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் பிரியிற மாதிரி கனவு கண்டம்மா. நீதாம்மா கார்த்தியை விட்டு விலகுற மாதிரி கனவு கண்டேன். அப்போ ரேவதி அதிர்ச்சியாகி, என்ன பாட்டி சொன்னீங்க? கார்த்தியா? பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம்மா, என் பேரன் கார்த்தியை விட்டு பிரியிற மாதிரி கனவு கண்டேன். அப்போ ரேவதி கேட்குறாங்க, என்ன பாட்டி, நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறது ராஜாவை, டிரைவர் ராஜாவை. நீங்கள் என்ன கார்த்தின்னு சொல்கிறீங்க? பாட்டி சொல்கிறாங்க, அம்மாடி ரேவதி, நான் உண்மையை சொன்னாதான் எங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழுவீங்க. அப்படின்னா நான் உண்மையை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நேராக ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதோட பாட்டி நேராக ரேவதி கிட்ட, இங்கே பாருமா, யாருக்கிட்டேயும் சொல்லாத ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அப்போ ரேவதி கேட்குறாங்க, பாட்டி நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பாட்டி நடக்குது இங்கே? அப்போ பாட்டி சொல்கிறாங்க, அம்மாடி ரேவதி, இத்தனை நாளும் அந்த வீட்டில் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது வேற யாரும் இல்லைம்மா, என்னோட பேரன் கார்த்தி தான். இது கேட்டதோட ரேவதிக்கு பேரதிர்ச்சி. என்ன பாட்டி சொல்கிறீங்க? அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம்மா, குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என் பேரன் அந்த வீட்டுக்கே வந்தான். வந்துட்டு ஒரு வேலைக்காரனாக வேலை பார்த்தான். எப்படியாவது கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அவனோட மாமனையும் அத்தனையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவனோட திட்டமே. ஆனால் கடைசி நேரத்தில் அவனுக்கு தாலி கட்டுற மாதிரி ஆகிருச்சுமா. ஆனால் அது எதுவுமே அவனோட திட்டமே இல்லைம்மா. இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தான். அதுவும் உன் அம்மா சாமுண்டீஸ்வரி அவமானப்பட்டு நின்னான் அந்த சிவனாண்டி கிட்ட. ஸோ அதனால தான் கார்த்தியும் தாலி கட்டினேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். இல்லைன்னா அவன் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துருக்க மாட்டான். அவனை நாங்கள் எந்த அளவுக்கு கட்டாயப்படுத்தணும் தெரியுமா? ரேவதி கல்யாணம் பண்ணிக்கா, உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவன் ஒத்துக்கவே இல்லை. ஆனால் கடைசி நேரத்தில் சாமுண்டீஸ்வரி சொன்னா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவன் உன் கழுத்திலே தாலி கட்டினான். அவன் உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு உன் வீட்டுக்கே வரலம்மா. இது கேட்டதோட ரேவதிக்கு பேரதிர்ச்சி. என்ன பாட்டி, நீங்கள் சொல்கிறத என்னால் நம்பவே முடியலை. அப்போ பாட்டி சொல்கிறாங்க,
இருமா வரேன் அப்படின்ட்டு நேராக அவங்க வச்சுருந்த அந்த ஃபோட்டோஸ் எடுத்து நேராக காமிக்கிறாங்க நம்ம ரேவதி கிட்ட. ரேவதி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. பாட்டி என்ன பாட்டி இது? அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம்மா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் நிஜம், என் பேரன் இவன் தான். அப்போ ரேவதி சொல்கிறாங்க, பாட்டி நான் ஆரம்பத்திலேயே ஏதோ ஒரு பேருன்னு சொல்லிட்டு யாரையோ கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல, எனக்கு அப்போவே தெரியும் அவன் கண்டிப்பாக உங்கள் பேரனாக இருக்க மாட்டான்னு. அஜய் சேதுபதி தாத்தாவை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட பேரன் கண்டிப்பாக கெத்தாக இருப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கோமாளியாக இருக்க மாட்டான் அப்படின்னு எனக்கே சந்தேகம் இருந்துச்சு. அதே மாதிரி ஆகிருச்சு பாட்டி. அப்பா பாட்டி சொல்கிறாங்க, அம்மாடி ரேவதி, நீ ஏதாவது கார்த்தியை விட்டு பிரியணும் அப்படின்னு ஏதாவது நீ முடிவு பண்ணியன்னா தயவு செஞ்சு அந்த முடிவுலேருந்து மாற்றிக்கம்மா. கார்த்திக் கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக பார்த்துப்பான். குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டோம். அதுதாம்மா அவனோட நோக்கமே. இது கேட்டதோட ரேவதியும் சரி பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதோட பாட்டியும் சரி, நீ அவன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேணும். ரேவதி கேட்குறாங்க, பாட்டி ஆரம்பத்திலே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா அவரோட கேரக்டர். இப்போ நீங்கள் எப்போ இது மாதிரி உங்களோட பேரை அப்படின்னு சொன்னீங்களோ அப்போவே நான் அவரை முழுசாக காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு ரேவதி சொன்னதோட பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ரேவதி இங்கேருந்து வெளியில் வராங்க. கார்த்தி நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ரேவதி இங்கேருந்து கார்த்திகிட்ட போயிட்டு ஹலோ சார் அப்படின்னு சொல்ல கார்த்தி திரும்பி பார்க்குறாரு. என்னாச்சு ரேவதி? பாட்டி அப்படி என்ன சொன்னாங்க? 2 பேரும் ரூமில் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? நானும் ரொம்ப நேரமாக வெளியிலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்கள் 2 பேரும் வெளியில் வருவீங்க அப்படின்னு. ஆனால் வரவே இல்லை. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்தியை ஹக் பண்ணுறாங்க. கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. பாட்டி அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ பாட்டி வந்து அப்போ கார்த்தி நேராக பாட்டிக்கிட்ட என்ன நடக்குது பாட்டி? அப்போ பாட்டி சொல்கிறாங்க, கார்த்தி நான் எல்லா விஷயத்தையுமே ரேவதி கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதோட செம ஷாக் ஆகுறாங்க கார்த்தி. என்ன பாட்டி சொல்கிறீங்க? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன பக்கத்துலேருந்து இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக நீ வந்துட்டு ஏழை மாதிரி நடிச்சுக்கிட்டு இந்த குடும்பத்துக்குள்ளே வந்திருக்க. உனக்கு இருக்கிற எதையும் அக்கறை எனக்கும் இருக்கும். இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு எனக்கும் தோணாதா அப்படின்னு சொன்னதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க கார்த்திக். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி இப்பயாவது ரேவதி உன்னை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டாலப்பா, எனக்கு அது போதும். இனிமே உங்க 2 பேரோட லைஃப்ல எந்தவித பிரச்சனையும் வராது, நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து இப்பயாவது எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.